नमस्कार। यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए। तो इसके पूर्व तो स्पोकन हिंदी कैसे करना तो बहुत सा पाठ आपको दिया था। उसमें पहला बहुत कुछ लोग ले लिया था, मुझे मालूम है। अलावा तो ये मतलब ये 9वां पार्ट में क्या दोबारा आपको ये एक अभ्यास दे रहा हूँ, सिर्फ अभ्यास। जो कुछ पुराना किया था तो उसको अभ्यास उदाहरण में आपको बोल देता। किसी हम उस समय इस्तेमाल किया था, अभी कैसे इस्तेमाल करना, किसी वाक्य प्रयोग करना, वाक्य कैसे याद करना, याद करने में क्या क्या हम उपाय रखना, ये सब कुछ मैं आप लोगों को बोल रहा हूँ। उसका उदाहरण क्या तो जोर से बोलो, கொஞ்சம் பலமா பேசு, சத்தமா பேசு, जोर से बोलो। जोर அப்படின்னா நம்ம ஹிந்தியில ஜோர் அப்படின்னா இந்த இடத்துல சத்தமா பலமா, ரொம்ப ஜோரா வேலை செய்யறான், ரொம்ப ஜோரா வேலை செய்யறான்। அந்த இடத்துல நாம ஜோரா அப்படின்னு சொல்றது ரொம்ப பலமா அப்படிங்கிறத விட தமிழ்ல அத என்ன சொல்றது, வினை உரிச்சொல், ஒரு சிறப்பு உரித்து காட்டக்கூடிய ஒரு வார்த்தையா தான் நம்ம அதை சொல்றோம்। ரொம்ப ஜோரா வேலை செய்யறான், ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப சிறப்பா வேலை செய்யறாப்புல। அது சிம்பிள்। ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம மனசுக்குள்ள அது தமிழ் வார்த்தை இருக்கும்। கிட்டத்தட்ட ஒரு 70% வார்த்தைகள் ரெண்டுமே தொடர்பு படுத்தி தான் இருக்கும்। ஓகேங்களா? தமிழ் ஹிந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்பு படுத்தி தான் இருக்கும்। ஆனால் நாளடைவில் அப்படின்னா ஒரு 60க்கு முன்னாடி இருக்கிற தமிழ் மொழியும் ஒரு 60க்கு பிறகு இருக்கக்கூடிய தமிழ் மொழிகளிலும் பல மாற்றங்கள் எல்லாத்தையும் மாற்றி விட்டது। இப்போ நம்ம ஒரு பர்த், நம்ம பிறந்ததுமே நம்ம தாய்மொழி தமிழ், ஆந்திரா இருக்கிறவங்களுக்கு தெலுங்கு, இப்ப கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு மலையாளம், கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு கன்னடம்। ஸோ இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த 4 மொழியும் பார்த்தீங்கன்னா இதுதான் தென்னிந்திய மொழிகள்। இந்த 4 மொழியும் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் எங்க இருந்தது அப்படின்னா இந்த 4 மாநிலங்களும் சேர்ந்துதான் சென்னப்பட்டினம் அப்படின்ட்டு இருக்குது। சென்னப்பட்டினம்னா மதராஸ் அப்படிங்கிறது சென்னைப்பட்டினம், அதாவது பிரிட்டிஷ்காரங்க அந்த முன்னாடி இருந்து அப்படிதான் இருக்கு। அப்போ அந்த பகுதிக்கு உட்பட்ட அரசர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்ததுமே இந்த 4ஐயுமே ஒரு யூனிட் ஆக்கி சென்னப்பட்டினம் அப்படின்னு கொண்டாங்க। அப்ப ஏன்னா அவங்க ரூலிங் எல்லா பக்கமும் அவங்க ரூலிங் இருந்தனால அந்த ரூலிங்க்கு அடிப்படையா என்னென்ன தேவையோ அதுக்கு உண்டானதான் அவங்க செஞ்சிருக்காங்க। அதுக்கு முன்னாடி மன்னர்கள் ஆட்சி, இந்த மன்னர்கள் ஆட்சி போனதுமே அடுத்தது முகலாய ஆட்சி। அவங்க கத்தி முனையில எல்லாமே பண்ணிட்டாங்க, ரைட், அதுவும் வந்துருச்சு। அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் அவன் துப்பாக்கி முனையில எல்லாமே பண்ணிட்டான்। ஸோ நம்மளுடைய மொழி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 ராஜ்யம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த 4 ராஜ்யத்தில் நாம் எங்கே மொழி பேசினோம்னாலும் அந்த தமிழ் கலந்துதான் இருக்கும்। சொல்ப நீர் பிரி, சொல்ப நீர் பிடரி, அதாவது கொஞ்சம் தண்ணி ஊட்டு। சொல்ப அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை தான்। சொல்பன கொஞ்சமா, சொற்ப வருமானத்தில் இருக்கிறோம், சொற்ப வருமானத்தில் கொஞ்சமா தான் வருமானம் இருக்கு, சொல்ப। இது எல்லாமே தமிழ்ல இருந்து போன வார்த்தைகள் தான்। அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மொழியே மாறி வரும்। இவன் கொங்குல எடுத்தோம்னா வாங்க வணக்கம், அதை மதுரை கீழே வாங்க அண்ணாச்சி, திருநெல்வேலி கம்பல்சரி அண்ணாச்சி தான், சென்னையில் எப்படி கீரை। ஸோ நம்ம தமிழ் ராஜ்யத்திலேயே, அதாவது தமிழ் மாநிலத்திலேயே இவ்வளவு வித்தியாசம் இருக்கப்ப அந்தந்த ஏரியாவுக்கு போறப்ப அந்த மாற்றங்கள் எல்லா பக்கமும் இருக்கும்।
ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒருங்குபடுத்தி நம்ம பேசி நம்ம அர்த்தபூர்வம் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கறதுனால தான் சில விஷயங்களுக்கு மட்டும் நான் உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொற்ப அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொற்ப வருமானம், அந்த இடத்துல சொல்ப நீர் விடுறே, கொஞ்சம் தண்ணி விடுங்க, விடு விடு விடு, புரியுதுங்களா? விடு அப்படின்னா விடுன்னு அர்த்தம். அந்த விடு அப்படிங்கிறது தமிழ்ல வார்த்தைகள் எப்படி மருவி வருது? ஏன்னா இந்த பூமி பரப்பு லெமுரியா கண்டம் அப்படித்தான் இருந்தது. அப்ப அதுக்கப்புறம் தான் கால மாற்றங்கள் வர 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 ஒவ்வொரு மொழிகளிலும் மாற்றம் வர ஆரம்பிச்சுட்டு அவங்க மொழி வாரியா அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்தந்த மொழிக்கு உண்டானது. ஆனால் இதுல என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து இந்த மொழி படிக்கக்கூடாது, அந்த மொழி படிக்கக்கூடாது, இதை தெரிஞ்சுக்காது, அதை தெரிஞ்சுக்காதுன்னுட்டு உங்களைய வந்து உங்களுடைய அறிவு வளர்ச்சியை தடைப்படுத்திட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா கொஞ்சம் சிரமம். இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து சத்தியமங்கலம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே கன்னடம் கற்றுக் கொடுப்பாங்க. சேலம் அந்த கோயம்புத்தூர் பார்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே மலையாளம் கற்றுக் கொடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த திருப்பதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னடம், அது தெலுங்கு வந்து ஒரு மொழியை கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற தமிழர்களும் தெலுங்கு தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு கன்னடம் தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு மலையாளம் தெரியும். இப்படி தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம மனசுக்குள்ள அதை வேற ஒரு வார்த்தையை ஒப்பீடு செய்து எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியா. बाकी सब कुछ मतलब आप सुनते सुनते बोलते बोलते आप लोगों को बहुत बहुत अल्प हो जाएगा, बहुत बहुत साधारण हो जाएगा, अल्प हो जाएगा, சாதாரண அல்ப அப்படின்னாலும் அந்த இடத்துல சாதாரணம் தான், சாதாரணம் தான். நம்ம சாதாரண அப்படின்னு அங்க இந்தியில சொல்றோம், இங்க சாதாரணம், இங்க அல்பம் அப்படின்னு சொல்றோம், அங்க அல்ப. அப்ப இப்படி நீங்க கம்பேர் பண்ணிக்கீங்க. ஒரு மொழியை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க தொடர்பு படுத்தி சொல்லும் பொழுது உங்களுக்கு சுலபமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றோம். ஏன் அப்படின்னா எந்த ஒரு மொழியும் வந்து நம்ம கத்துக்கும் பொழுது அது பெரிய சிரமம் கிடையாது. நம்மளுடைய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, உங்களுடைய தேவைக்கு நீங்க ஒரு மொழியை கத்துக்கிறீங்கன்னா அது எவ்வளவு கஷ்டமான மொழியா இருந்தாலும் அதை நீங்க கத்துக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா சைனீஸு, ஜாப்பனீஸ் இதெல்லாம் கஷ்டமான ஒரு மொழி. அந்த கஷ்டமான மொழி அப்படின்னா அந்த எழுத்தே நம்மளால எழுத முடியாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கம்மியாக இருக்கும், ஒரு கோடு சாத்தி இருக்கும், 2 கோடு இருக்கும், 3 கோடு இருக்கும், 3 கோடு இருந்தால் ஒரு அர்த்தம், 4 கோடு இருந்தால் ஒரு இப்படி வரப்ப நம்ம அதை கவனிக்கணும். ஆனால் நம்ம இந்திய மொழிகளில் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அதனால்தான் வந்து நான் வந்து சுலபமாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே புரிகிற அளவுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு காரணம் அந்த அனுபவங்கள் தான். अब साधारण रूप में आप लोग सीख ले जाए तो आपको कोई मुश्किल नहीं हो जाएगा. सुनते सुनते आप भी मामूली हो जाएगा. मामूल जैसा अपने मातृभाषा जैसा आप भी कुछ बात करेंगे, आप भी कुछ बात करेंगे, आप भी कुछ हिंदी में बात करेंगे. நீங்க சுயமா சுயமா சொந்தமா பேசலாம். நீங்க சுயமா சொந்தமா ஹிந்தியில பேசலாம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு எழுத்தை மட்டும் உள்ள சேர்த்தன ஹிந்தி. அப்ப அப்கூத் सीख सकता है, நீங்க சுயமா கத்துக்க முடியும். அப்கூத் ஹிந்தி सीख सकता है, நீங்க சுயமா ஹிந்தி கத்துக்க முடியும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அந்த ஹிந்தின்னு ஒரு வார்த்தை வந்ததுமே உங்களுக்கு சுலபமாயிருக்கும். அந்த ஹிந்திங்கிற இடத்துல வந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு சொல்ல பண்ணலாம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அது வந்துடுது, வேற எதுவும் நமக்கு தோணாது. அதனாலதான் हर एक पार्ट में आप लोगों को मन में क्या कैसे
आसान से निकलना, याद करना, उसके बारे में मैं बोल दे रहा हूँ, சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். போல்னா பேசு. இந்த இடத்துல வந்து நான் ஆசிரியர் அப்படிங்கறனால சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். सब कुछ अपने हाथ में हो जाता है. तो जल्दी सीखना, आसान से जीतना अपने मजूर है, अपने इच्छक है, अपने पसंद है. ठीक है. यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए, लगातार देख लेना. जो कुछ सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब कर देख लेना. धन्यवाद.